Hi, hello friends, welcome back to our channel Hubbies Tamil. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்தியன் ரயில்வேல, அதாவது நம்மளுடைய இந்தியன் ரயில்வே வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ட்ரெயின் டிக்கெட், அதாவது நம்மளுடைய ட்ரெயின் தான் வந்து இப்போ வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து ப்ரீ புக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து அதாவது ஒரு பர்சன் வந்து வரத்துக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் தான் வாங்குவோம். ஆனால் முக்கியமான அப்டேட், அதை முன்பதிவு பண்ண அந்த டிக்கெட்டை வேறு யாராவது ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ரயில்வே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரயில் முன்பதிவு டிக்கெட் ரத்து செய்யாமல் வேறு ஒருவருக்கு மாற்றலாம். அது எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, முன்பதிவு செய்த டிக்கெட் வேறு நபரின் பெயருக்கு மாற்றும் நடைமுறை தெரியாததால் முன்பதிவு டிக்கெட் ரத்து செய்யும் நிலை தொடர்கிறது. முன்பதிவு டிக்கெட்டில் வேறு நபர் பயணிக்க முடியும். அதற்கான வழிமுறைகள் ரயில்வே துறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினருடன் நீண்ட தூரம் ஊர்களுக்கு செல்ல ரயில் பயணம் மிகவும் வசதியானதாக இருக்கிறது. இதனால் ரயில் பயணத்தை பலரும் விரும்புகின்றனர். இதன் காரணமாகவே ரயிலில் பயணிகளின் கூட்டம் எப்போதும் நிரம்பி வழிகிறது. ரயில் முன்பதிவு செய்தால் படுத்துக்கொண்டே பயணிக்க முடியும். அதற்கு முன்பதிவு செய்வதும் எளிது. ஆனால் பயண திட்டம் மாற்றம் ஏற்படும் போது பயணிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அதுபோன்ற நேரங்களில் டிக்கெட் ரத்து செய்து விடுகின்றனர். ஆனால் அந்த முன்பதிவு டிக்கெட் வேறு நபர் பயணிக்க முடியும். அதற்கான வழிமுறையும் ரயில்வே துறையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பலருக்கு தெரிவது இல்லை. ஆம், முன்பதிவு டிக்கெட் மற்றொரு பெயருக்கு எப்படி மாற்றுவது, அதற்கான வழிமுறை என்ன என்பது குறித்து பெரும்பாலானோருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. இதனால் பலர் டிக்கெட்டை ரத்து செய்து விடுகின்றனர். முன்பதிவு செய்த டிக்கெட் வேறு நபரின் பெயருக்கு மாற்றும் நடைமுறைகள் தெரியாதால் முன்பதிவு டிக்கெட் ரத்து செய்யும் நிலை தொடர்கிறது. அதை தவிர்த்து முன்பதிவு டிக்கெட்டை ரத்து செய்யாமல் தனது இரத்த சொந்த உறவினர் பெயருக்கு மாற்றி பயணிக்கும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது குறித்த ரயில்வே அதிகாரிகள் கூறுவதாக என்னவென்றால், ரயிலில் முன்பதிவு செய்த நபர்கள் அந்த தேதியில் பயணிக்க முடியவில்லை என்றால் அவரின் இரத்த சொந்தம் உறவினர் பெயரை மாற்றி அந்த தேதியில் பயணிக்கலாம். அதாவது முன்பதிவு செய்த நபரின் டிக்கெட்டில் பெயர் மாற்றி தாய், தந்தை, தங்கை, தம்பி, அண்ணன், அக்காள், மனைவி, குழந்தை போன்ற இரத்த சொந்த உறவினரில் யாராவது ஒருவர் செல்லலாம். அதற்கு பயணம் செய்வதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு டிக்கெட் முன்பதிவு செய்த நபர் அந்த டிக்கெட்டுடன் ஏன் பயணம் செய்யவில்லை என்ற காரணத்தை குறிப்பிட்டு ஆதார் கார்டு நகலுடன் கடிதம் கொடுக்க வேண்டும். அந்த டிக்கெட்டில் பயணிப்பவர் தனக்கு எந்த முறையில் சொந்தம் என குறிப்பிட்டு அவர் பயணிக்க அனுமதி அளிப்பதையும் கடிதத்தில் குறிப்பிட்டு டிக்கெட் முன்பதிவு கண்காணிப்பாளரிடம் கொடுக்க வேண்டும். அவர் பெயரை மாற்றிக் கொடுப்பார். இதன் மூலம் பயணிக்கலாம். இதேபோல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் குழுவாக பயணம் செல்ல முன்பதிவு செய்து இதில் யாரையும் தங்களது பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டால் 48 மணி நேரத்திற்கு முன் தொடர்பு கொண்டு தங்களது பயண டிக்கெட்டை சக மாணவர்களுக்கு மாற்றித்தரலாம். இதற்கு சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவன முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியர் சார்பில் கடிதம் அளிக்க வேண்டும். திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு குழுவாக செல்ல நினைத்தவர்கள் யாரேனும் சிலர் தங்களது பயணத்தை ரத்து செய்ய நேரிட்டால் அந்த பயணக்குழுவின் தலைவர் 48 மணி நேரத்திற்குள் முன்னதாகவே கடிதம் அளித்து டிக்கெட்டை வேறு நபரின் பெயரில் மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு டிக்கெட் பெயரை மாற்றம் செய்ய எந்த கட்டணமும் இல்லை. ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்தாலும் பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம். முக்கிய ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களில் மட்டுமே பெயர் மாற்ற கோரிக்கை ஏற்கப்பட்டு பெயர் மாற்ற கடிதத்துடன் உறவினர் என்பதற்கான அடையாள அட்டையின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு ஆவணங்களை சமர்ப்பித்து உங்களுடைய பெயர் மாற்றத்தை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட் வந்து மாற்றணும், உங்களுடைய பெயரை வந்து முன்பதிவே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி முன்பதிவு பண்ணிவிட்டு நான் ட்ராவல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ் யாரோ அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ்க்கான ரீசன்ஸ், ஸோ எதற்காக பயணம் தடைப்பட்டுச்சு அதுக்கான ரீசன்ஸ், உங்களுடைய ஆதார் அட்டை நகல், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெயர் மாற்றம் செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷிஃப்.